ஓம் சாந்தி. பாபா உலகத்தில் அதாவது எங்கேயுமே இல்லாத சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டார். இது சிவபாபா, அத்துடன் அதனை பிரம்மபாபாவும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் பாபாவிடம் ஆரம்பத்தில் வந்தவர்கள் இந்த உலக விடயங்களுடன் ஒப்பிட்டு இந்த கட்டுப்பாடுகளை பெரிதாகவோ சிரமமாகவோ உணரவில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரம்மபாபாவை சந்தித்த போது அளவு கடந்த அன்பைத்தான் உணர்ந்தார்கள். பாபா அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முதல், அதாவது இந்த ஸ்ரீமத் என்கின்ற சட்டதிட்டங்களுக்குள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன்னர் அந்த சட்டதிட்டங்களை உணராத அளவிற்கு அன்பை அதிகமாக வழங்கி கொண்டார். அதனால் குழந்தைகள் இலகுவாக இந்த கோட்பாட்டினுள் தங்களை பந்தப்படுத்தி கொண்டார்கள். ஆரம்பத்தில் சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு நபரும் பாபாவின் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது தாய்மார் குமாரிகள் வெள்ளை ஆடை அணிகின்ற போது அவர்களை அவசகுணமாக கருதினார்கள். ஆனால் தாய்மார்களும் குமாரிகளும் இவ்வாறான தடையை தடையாகவே உணரவில்லை. ஆனால் பிரதானமான காரணம் அவர்கள் பாபாவிடமிருந்து அன்பை அளவுக்கு அதிகமாக உணர்ந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பல பேரை வழி நடத்துகிறோம். அவங்களை சீராக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறோம். அந்த இடத்தில் அன்பென்ற உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த சட்டதிட்டங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதனால் அவர்கள் முதலில் சட்டத்தை அதிகமாக உணர்கிறார்கள். அதனால்தான் இந்த கோட்பாடுகளில் அவர்கள் பாரமாக உணர்கிறார்கள். ஆனால் அன்பு எங்கு உள்ளதோ அங்கே எவ்வாறான கஷ்டத்தையும் சகித்து கொள்ள முடியும். இது உலக நியதிகளில் ஒன்று, எங்கள் அனைவருக்குமே தெரியும். இருந்தும் அன்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக கட்டுப்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதனால்தான் சில இடங்களில் மற்றவர்களுடன் ஒவ்வாமையும் மற்றவர்களுடன் இசைந்து போகிறதும் சில நேரம் குறைவாக உள்ளது. அதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் எங்களுக்கு பாரத்தை உருவாக்குகிறது. ஆகவே சட்டதிட்டங்கள் தானாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்போது மட்டும்தான் தெய்வீகம் அதிலிருந்து உருவாக்கப்படும். சட்டதிட்டங்களில் எங்காவது பலவந்தன் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டால் அங்கே தெய்வீகம் மலர மாட்டாது. அதற்கு முதலில் மற்றவர்களை உணரப்பட வேண்டிய முதல் விடயம் அன்பு. அன்பை உணர்கின்ற போது சட்டதிட்டம் அவர்களுக்கு இயல்பான வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போது எங்களாலும் மிகச் சிறந்த முறையில் பராமரிப்பை கொடுத்து மிகச்சிறந்த வாரிசு ஆத்மாக்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும்.